இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வில் வரமாகுமே, உன்னோடு ஒன்றாகினாள் என் வாழ்வில் வளமாகுமே. உணவாய் எழுந்து எழில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மேலேகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளை நம்ம அவருடைய ப்ரெசன்ஸில் அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உறுதித்தரமான ஒரு நம்பிக்கையில் நம்ம தொடங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த நாளில் நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் அவரிடத்துலேருந்து தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குட்டீஸ். ஏன்னா ஏசப்பா அந்த நாளில் நீங்கள் எனக்கு தொடங்கி வச்சுருக்கீங்கன்னு நம்ம நினைக்கும் போதே அந்த நாள் முழுவதும் நடக்க போகிற ஒரு காரியங்களும் அவரிடத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்க போகுது. அவர் தான் நம்மளை பாதுகாத்து வழிநடத்த போகிறாரு. அவர் தான் நமக்காக எல்லா சூழ்நிலைகளையும் நின்று யுத்தம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. இந்த நாளில் இந்த பாடலை பார்க்கும் போதும் கூட எனக்கு இந்த நம்ம லென்த் டேஸில் இந்த 40 days நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல குட்டீஸ், நம்மளுக்குள்ளேயே நிறைய பேருக்கு இல்லை நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு நிறைய கேள்விகள் நம்ம இடத்துல வரும். ஏன் 40 நாள் நம்ம இதை ஃபாலோ பண்ணணுமா? எதுக்காக எதுக்காக எதுக்காகன்னு நமக்குள்ள ஒரு விஷயம் எழுந்துட்டே இருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க இன்னைக்கும்? கலாத்தியர் 2:20 படியா கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நான் அந்த காலை பொழுதுல பார்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னா, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையை தூக்கி சென்ற சூழ்நிலைகள். அப்படி தானே குட்டீஸ்? ஏசப்பா என்ன பாவம் செஞ்சாங்க? ஏசப்பா எல்லாருக்கும் நல்லது செஞ்சாங்க. ஏசப்பா எல்லாரையும் நோயிலிருந்து விடுவிச்சாங்க. ஏசப்பா எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சாங்க. நமக்கு தெரியாதது கிடையாது. ஏசப்பா செய்த விஷயங்கள் இதுதான். அப்போ ஏசப்பா சிலுவை அறையப்பட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பாவங்களுக்காக தான் ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஆனா இப்போ நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமா? நம்ம இந்த உலகப்புறமான வாழ்க்கையில நம்மளால அப்படி இருக்க ட்ரை பண்ணாலும் கூட ஏதோ ஒரு சில இடங்கள்ல நம்ம பண்றோம். அப்படிதானே? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 40 நாட்கள் ஏசப்பா என்னுடைய பாவங்களுக்காக நீங்க அப்ப சிலுவையில் அறையப்பட்டீங்கல்ல, இப்போ நான் இந்த 40 நாட்களும் உங்களுடையே நான் பயணிக்கிறேன். என்னுடைய இந்த பாவத்துல இருந்து நான் விடுபட்டு வர்றதுக்கு, என்னுடைய இந்த சோர்வுல இருந்து நான் விடுபட்டு வர்றதுக்கு, என்னுடைய இந்த தயக்கம்ங்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுபட்டு வர்றதுக்கு நான் உங்களுடையே இந்த 40 நாள் பயணிச்சு என்னை நான் பலப்படுத்த எனக்கு நீங்க கிருபை கொடுங்க. இந்த சிலுவை பயணம்ங்கிறது உங்களுக்கானது கிடையாது, எனக்கானது. எனக்காக நீங்க ஆல்ரெடி சிலுவை சுமந்தும் கூட சில விஷயங்களை என்னால் விட முடியல பார்த்தீங்களா? அதனால நானும் உங்க கூடவே சிலுவை பயணிச்சுட்டு வரேன். நானும் உங்களுடையே சிலுவையில் அறையப்படுறேன். ஆனா நீங்க உயிர் தெழும்போது கண்டிப்பா என்கிட்ட இருக்கிற இந்த பாவ சூழ்நிலையை விட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் ரொம்ப புத்துயிர் பெற்று நான் என்ன பண்ணுவேன்? உங்களோட சேர்ந்து நான் உயிர் தெழுந்து வருவேன். அப்படிங்கிறது தான் இந்த 40 நாட்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு வசனம் எனக்கு புரிய வச்சது குட்டீஸ். இந்த பாடலும் பார்த்தீங்களா, இந்த கல்வாரி நினைவுகள் மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்மளை
எப்பயுமே நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத உணர வைக்கும் குட்டீஸ். அவரோட ஒன்றானால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் எப்பயுமே ரொம்ப செழிப்பாக வளமானதாக இருக்கும். இதை நீங்கள் வேணால் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த உலகப்புறமாக இருந்தால் கூட இந்த 40 நாட்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 40 நாட்களில் வேறு எதுவுமே உங்கள் சிந்தனைக்கு வராமல் அவரை மட்டுமே நீங்கள் பார்த்து அவருக்காக மட்டுமே நீங்கள் எல்லா சூழ்நிலைகளும் இருந்து நீங்கள் வேணால் அந்த 40 நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம லைஃப்பில் எவ்வளோ செழிப்பு வளமான சூழ்நிலைகள் இருக்குங்கிற அந்த பக்கத்தையே அவர் தான் நமக்கு காட்டுவார். ஸோ நம்ம இந்த 40 days ஒரு விஷயத்தை பழகிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங்காக நம்ம அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவர் நமக்கு காட்டுற அந்த வளமான பக்கத்தை நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப 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 ஆசீர்வாதங்கள் காத்துட்டு இருக்குது குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நம்மளை டிசைட் பண்ணிக்குவோம், ஏசப்பா நான் உங்களோட சேர்ந்தே நான் வந்து சிலுவையில் அறையப்பட போகிறேன், அப்போ உங்களோட சேர்ந்தே நான் உயிர் தழுவேன் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை காயப்படுத்துகிற விஷயங்கள் கூட கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நான் அதை விட்டு உம்முடைய பிள்ளையாக நான் வந்து இந்த 40 நாட்கள் முடியும் போது இருப்பேன். ஸோ உங்களோட ஒன்றாகி என்னோட லைஃப்பை வளமாக்குறதுக்கு நீங்கள் எனக்கு பலன் கொடுங்கன்னு நம்ம அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட உங்களோட கூட இணைஞ்சிருக்கிறதுக்கு நீங்கள் எங்களை தெரிந்து எடுத்திருக்கீங்க டாடி. இது மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு. இந்த நேரத்துலையும் கூட இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரின் இருதயங்களையும் நீங்கள் பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்க. அவங்களோடு இருக்கிறதுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றியப்பா தகப்பனே. இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தின தேவன் இனியும் கூட எங்களோட ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் எங்களுடைய கரம் பிடித்து நாங்கள் நடந்து வர்ற பாதைகளில் எவ்வளோ இடரல்கள் இருந்தாலும் கூட தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து வளத்தை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை முழுவதுமாக இந்த லைஃப்பை முழுவதுமாக நாங்கள் கடந்து வருகிற பாதையை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.